பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில ஆண்டவருடைய பாதத்தில் வந்து ஜெபிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த முதல் வாரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து வீடுகளிலே சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை ஆர்ப்பரித்து, ஆண்டவரை மகிமை செலுத்தி பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நல்லவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி பயத்தோடு பக்தியோடு தேவ பிரசன்ன மத்தியில் இறங்கி வரும்படியாக, தேவன் நம்மளை ஆட்கொள்ளும்படியாக இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உகந்த காணிக்கையா ஒப்புக்கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்புக்கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா, உகந்து மகிழ்மையா, சுகந்த வாசனையா, உகந்து மகிழ்மையா. தகப்பனே உம்மிடத்தில் பலியானே, தகப்பனே உம்மிடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடோ, முற்றிலும் எரித்துவிடோ, அக்கினி இறக்கிவிடோ, முற்றிலும் எரித்துவிடோ, அக்கினி இறக்கிவிடோ, முற்றிலும் எரித்துவிடோ. உகந்த காணிக்கையா ஒப்புக்கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்புக்கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா, சுகந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா, சுகந்து மகிழுமையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் இந்த மாதத்தின் ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுக்கும் தகுன பலியாக. ஆண்டவருக்கு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று அறிந்து உங்கள் மனம் மறுரூபமாகிறதுனால நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லப்பட்டபடி அந்த வசனம் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அதை அபியாசிக்க, அது எங்களுடைய வாழ்க்கையில நடக்க கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் அவர் உயர்ந்திருப்பாராக. நம்முடைய வாழ்க்கை மூலமாக, நம்முடைய கிரியைகள் மூலமாக, நம்முடைய செயல்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆண்டவர் கிருபை தருவாராக. ஒரு சில பாடல்களை பாடி துதித்து ஆராதித்து ஜெபித்து வேத வசனங்களை தியானித்து ஆசீர்வாதத்தோடு கூட நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கிடந்து செல்வோம். இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாப்பார். Glory to Jesus. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 7வது மாதத்தின் முதல் வாரத்திலும் என்னை துதித்து ஆராதித்து வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கரங்களை தட்டி மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுகிறோம். Thank you.
நம்மை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் அவர் நம்மை நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த 6 மாதங்கள் எந்த வருடத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு கொடிய ஒரு வருடமாய் இருக்கிறது. ஆனாலும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், நம்மளை தாங்கி வந்திருக்கிறார். தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். தேவனே
ஏழாவது மாதத்துல நம்ம நினைத்திருக்கலாம் இத்தனை நாட்கள் வந்தது பெருசு, இதுக்கு மேல எப்படி போக முடியும்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் எதிர்பார்த்த முடிவை தேவன் தருகிற தேவன். இவ்வளவு நாள் நடத்தின தேவன் அவர் முடிவு பரியந்தம் நடத்துவதற்கு ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எதிர்பார்த்த முடிவை தருபவர், எனக்காக யாவையும் செய்பவர். யெகோவாயீரே யெகோவாயீரே, எல்லாமே நீ செய்து முடிப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம ஆராதனைக்குள்ள கடந்து செல்வோம். முடிவை தருவார்.
தேவன். இவரே இயேசுவே, இந்த நாட்களையும் 7வது மாதத்துல இவரே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே என்னது தேவை என்று எங்களுடைய வாழ்க்கையில அறிந்த தேவன். இவரே அப்பா, எல்லா காரியத்தையும் தேவன் நீர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனே, இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துங்க. இவரே மீதி எடுக்கக்கூடிய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துங்க. உங்கள் மூலமாய் உம்முடைய நாம மகிமைப்படத்தக்க காரியங்களை தேவன் செய்யுங்க. எங்களை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம், உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. இவரே, இந்த மாதத்துல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். இவரே, இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு குறையும் இல்லாதபடிக்கு தேவன் எங்களை நிறைவாய் நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த பாதத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க உயர்த்துங்க. இயேசு மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உயிரோடு கூட ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த காலங்களில் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை துதித்திருக்கிறோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறோம், அவரை நாம் ஆர்ப்பணித்திருக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து அவரை ஆராதித்து இந்த 6 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்துல ஆண்டவருடைய பாதத்தில் முதல் வாரத்துல வந்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக, இரக்கத்துக்காக கொடி நன்றியை செலுத்துவோம். ஆண்டவர் நல்லவர், நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உலக நாடுகளிலே கிட்டத்தட்ட 227 சுமாராக நாடுகள் இருக்கிறது. இந்த நாடுகளிலே கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கு மேன்பாக இந்த கொரோனா வைரஸினால தாக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் இந்த நாடுகளிலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற இத்தாலிக்காக, பிரான்சுக்காக, பிரேசிலுக்காக, ஹல்லேலூயா, அமெரிக்காவுக்காக, வளைகுடா நாடுகளுக்காக, ஹல்லேலூயா, இந்தோனேசியாவுக்காக, ஈரானுக்காக, ஹல்லேலூயா, நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வல்லரசு நாடுகள் என்று சொல்லப்படுகிற ஆண்டவரே ரஷ்யா, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆஸ்திரேலியா, ஆண்டவரே தென் அமெரிக்கா, ஆண்டவரே ஆப்பிரிக்க நாடுகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், சீனா, ஆண்டவரே இந்தியா, பாகிஸ்தான், ஆண்டவரே எல்லா நாடுகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒன்றிணைந்து ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்ய கர்த்தர் உதவி செய்யும். இதிலிருந்து சீக்கிரத்தில் வெளிவர கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே இந்திய தேசத்தின் இன்றைய நிலைக்கான அவசர ஜெப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உலக அளவில் ஆண்டவரே 7 கண்டம் இருக்கிறது. சுமாராக 227 நாடுகளுக்கு மேலாக இருக்கிறாங்க. 6909 மொழிகள் பேசப்பட்டிருக்கிறது. சுமார் 720 கோடி மக்கள் ஆண்டவரே இந்த ஆண்டவரே உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, வித்தியாசமான சபை பிரிவு, ஆண்டவரே வித்தியாசமான மக்கள், ஆண்டவரே 720 கோடி மக்கள் ஆண்டவரே இருக்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜாதி, மத, இனம், ஆண்டவரே நிறம், ஆண்டவரே இல்லாதபடி ஆண்டவர் எல்லோரையும் இந்த கால வேளையில கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களை கர்த்தர் கட்டுவீராக. இந்த தாக்குதலில் இருந்து கர்த்தர் வெளியில வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இறங்கி ஆண்டவரே தேசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான ஆண்டவரே எங்களுடைய இந்தியாவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்தியாவிலே ஆண்டவரே 30 மாநிலங்கள், ஆண்டவரே 7 யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது. ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவரே இந்த தேசத்தில் உண்டாகத்தக்கதாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்தியாவிலே ஆண்டவரே 545 எம்பிக்கள், ஆண்டவரே 4070 எம்எல்ஏக்கள், ஆண்டவரே கர்த்தரே தேவன் என்று அறிய ரட்சிக்கப்பட நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்தியாவில் 4650 ஆண்டவரே சுமார் 4635 இனங்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்திய நாட்டிலே பேசப்படுகிற ஆண்டவரே 1652 மொழிகளிலும் வேதம் மொழிபெயர்க்கப்பட மக்கள் தங்கள் சொந்த மொழியில் வேதத்தை கற்று ஆண்டவரே தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். இந்தியாவில் ஆண்டவரே சுமார் ஆண்டவரே 3949 நகரங்களிலே 150 மாவட்டங்களிலே சபைகள் ஸ்தாபிக்கப்பட ஊழியர்கள் திரளாய் எழும்ப நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்தியாவில் 7 லட்சம் கிராமங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்பட சபைகள் இல்லாத ஆண்டவரே 18,000 ஆண்டவரே பின்கோடுகளிலே சபைகள் துவக்கப்பட நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்தியாவில் 1,23,500 சபைகளும்
3 லட்சம் ஊழியர்களும் திரளான விசுவாசிகளும் தீவிரமாய் சுவிசேஷம் அறிவிக்கும் சேனையாக எழும்ப ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்தியாவில் உள்ள ஆண்டவரே கல்லூரிகளில் பயிலும் ஆண்டவரே 5,50,000 ஸ்தோத்திரம் 5.50 கோடி மாணவர்களும் இயேசுவின் சீசர்களாக மாற கர்த்தர் உதவி செய்யும். எல்லா தேசத்திலும் வன்முறை, தீவிரவாதங்கள், வறுமைகள், வேலையில்லா திண்டாட்டம் நீங்கி செழிப்பு உண்டாக மன்றாடுகிறோம் அப்பா. இந்திய தேசத்திலே கர்த்தரின் வருகைக்கு முன்பாக ஒரு மாபெரும் எழுப்புதல் பற்றி பிடிக்க ஒரு திரள் கூட்டம் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வர ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உலகத்திலே மிக ஆண்டவரே பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் இன்றைய நாட்களிலே நடைபெறும் சம்பவங்கள், பெருகி வரும் பாவங்கள், பொருளாதார வீழ்ச்சி, வேலை இல்லாமை, ஆண்டவரே விவசாயிகள் தற்கொலை, தீவிரவாதம், பெண்களுக்கு மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், அதிகரிக்கும் ஊழல், விபத்துகள், வியாதிகள் மற்றும் உபத்திரவங்கள் ஆண்டவரே தேசத்திற்காக தேவ சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்க ஆண்டவரே அநேகரை கர்த்தர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவ பிள்ளைகள் நாம் வாழும் காலத்தை நிதானித்து அறிந்து நமது தேசத்தின் மீட்புக்காக உபவாசத்தோடு, அழுகையோடு, புலம்பலோடு மற்றும் நமது முழு இருதயத்தோடு தேவனுடைய திரும்ப ஆண்டவரே அவர்கள் அழைக்கப்பட ஆண்டவரிடத்தில் தேவனிடத்தில் திரும்பி நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஆண்டவரே திறப்பில் நின்று ஜெபிக்கும் போது கர்த்தர் தேசத்துக்காக வைராகியம் கொண்டு தேவன் கடாட்சிப்பார் என்று யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12-18 வரையும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே மக்கள் தொகை, ஆண்டவரே இந்தியாவினுடைய மக்கள் தொகை 132,000 ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் 132 கோடி, ஆண்டவரே 42 லட்சத்து ஆண்டவரே 71,354 பேர் இருக்கிறாங்கப்பா. சுமார் 132 கோடி மக்கள் இருக்கிறாங்கப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே 30 சுமார் 30 மாநிலங்கள், 9 யூனியன் பிரதேசங்கள், 732 மாவட்டங்கள், 6,40,867 கிராமங்கள், சுமார் 4,000 மக்கள் இனங்கள், ஆண்டவரே சுமார் 1,700 ஆண்டவரே மக்கள், ஆண்டவரே மொழிகள், பிரிவுகள் இருக்கிறதப்பா. மக்களவை தொகுதிகள் 543 இருக்கிறது. கர்த்தரிமைகள் எல்லாம் ஆசீர்வதிக்க முடியாது. கரங்களை உயர்த்தி கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய திட்டம், உம்முடைய செயல் ஆண்டவரே எதிர்களை காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உலக நாடுகளிலே மிக சிறந்த தேசமாக இந்தியா மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏழ்மையற்ற, ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமூகமாக இந்தியா கட்டமைக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெண்கள், முதியோர் அனைவரும் உரிமைகள் போற்றி பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அதினதின் காலங்களிலே பருவமழைகள் பெய்ய, விவசாயம் மற்றும் இயற்கை வளங்கள் செழித்து தேசத்தில் சுபிட்சம் உண்டாக ஜெபிக்கிறோம். சுயநல சிந்தனைகள் ஒழித்து பொதுநல நோக்கத்தோடு ஒவ்வொரு வாழ ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாவத்தில், சாபத்தில் கட்டுண்டவர்கள் விடுதலை பெற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடியரசுத் தலைவர் திரு ஆண்டவரே ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்காக, துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய தயவு அவர்கள் மேலே இருக்கட்டும். பிரதம மந்திரி ஆண்டவரே நரேந்திர ஆண்டவரே மோடி ஆண்டவரே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. பிரதமரை ஆசீர்வதியும். மற்றும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜனநாயகத்தின் 3 முக்கிய தூண்களாக மக்கள் பிரதிநிதித்துவ சபை, நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறை தங்கள் கடமைகளை குடியரசு சட்டத்திற்கும் தேசத்தின் சட்ட திட்டத்திற்கும் உட்பட்டு நேர்மையாய் நிறைவேற்ற கர்த்தர் தேசம் முன்னேற்றம் காண வாய்ப்பு உண்டாகத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பிரதாண்டவரே இந்தியாவில் மக்களுடைய அதிகாரம் தேசத்தை நிர்வகிப்பதற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலம் மற்றும் தேசிய அளவிலான பிரதிநிதிகள் மூலமாக அது நன்றாக செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவ கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆண்டவரே அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை ஆசீர்வதிப்பீராக. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நிதி அமைச்சர் திருமதி ஆண்டவரே நிர்மலா சீதாராமன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெயசங்கர் மற்றும் அனைத்து மத்திய அமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். நமது தேசத்தின் அனைத்து முதலமைச்சர்கள், மாநில அரசுகள், அனைத்து அமைச்சர்கள் தேவ திட்டத்திற்கு உட்பட்டு
நமது கடமைகளை நிறைவேற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியா முழுவதும் சுமார் 4215 சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக தேவனை துதிக்கிறோம். அவருடைய தொகுதிக்கு நன்மை செய்கிறவர்களாக தேவன் இவர்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய தேசத்தில் பாராளுமன்றம், ராஜ்யசபையின் செயல்பாடுகள் தேவனை துதித்து உறுப்பினர்கள் அனைவரும் ஆண்டவரே தேசத்தின் நலனுக்காக செய்யப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய கரம் இவர்கள் மேலே இருக்கட்டும். ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி நடத்தவும், மத சார்பற்ற கொள்கைகள் பிரதம மந்திரியும் மந்திரி அமைச்சர்களும் உறுதியாய் கடைபிடிக்க ஜெபிக்கிறோம். அப்பா, அமைச்சர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் உண்மையோடு உத்தரவாதத்தோடும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையோடு பணியாற்ற கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே நீதித்துறைக்காக ஜெபிக்கிறோம். வசனம் சொல்கிறது சங்கீதம் 33:5 படி, நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 14:35 படி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று சொல்லி நமது ஆராதிக்கிற தேவன் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவர் என்று சங்கீதம் 33:5 சொல்லப்பட்டபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை அளித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவது நீதித்துறையின் கடமை. அப்பா, நீதித்துறையில் பெருகி வரும் ஊழல், லஞ்சம், வழக்குகளின் தேக்க நிலை, அரசியல் தலையீடு போன்ற காரியங்களில் நீதித்துறையின் மேல் பொதுமக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருகிறது. அப்பா, ஆண்டவரே நீதித்துறை சார்ந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்தியாவிலேயே மிக உயரிய நீதித்துறை அமைப்பான உச்ச நீதிமன்றத்திற்காக 46வது உச்ச நீதிமன்ற தலைவர் நீதிபதி திரு சரத் அரவிந்த் பப்டே மற்றும் 33 நீதிபதிகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே 24 உயர் நீதிமன்றங்களுக்காக, தலைமை நீதிபதிகளுக்காக, அனைத்து நீதிபதிகளுக்காக ஜெபிக்கிறோம். 600 மாவட்ட சிறப்பு நீதிமன்றங்களுக்காக, 1000க்கு அதிகமான நீதிபதிகள், நீதித்துறை அலுவலர்களுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே இந்தியாவில் நீதிமன்றங்கள் நிலுவையில் உள்ள வழக்குகள் 300 ஆண்டவரே சுமார் 3 கோடியை தாண்டி உள்ளதப்பா. நீதி நியாயம் கிடைக்க ஜெபிக்கிறோம். ஊழலற்ற நேர்மையான மற்ற வெளிப்படையான நீதி பரிபாலன நீதிமன்றங்களிலே காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதிபதிகள் மதம், இனம், மொழிகளை கடந்து எந்த அரசியலும் தலையீடுகளுக்கும் அச்சுறுத்தலுக்கும் அடிபணியாது நியாயமான தீர்ப்புகளை ஒவ்வொரு வழக்குகளையும் வழங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நிர்வாகத்துறையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும் சட்டங்களையும் நிறைவேற்றி செயல்படுத்துவது நிர்வாகத்துறையினுடைய பொறுப்பு. அப்பா, இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தலைமை செயலக பொறுப்பு துவங்கி கடநிலை ஊழியர் வரை ஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக கட்டமைக்கப்பட நிர்வாகத்துறையின் செயல்பாடுகள் ஏற்ற விதத்தில் இருக்கும்படி மக்களுக்கு நன்மையும் தேசத்தின் முன்னேற்றமும் ஏற்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிபிஐ கணக்கு தணிக்கை பிரிவு ஆண்டவரே நிர்வாகத்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிர்வாகத்துறையின் மிக முக்கியமான உயர் பதவிகளுக்கு ஜனாதிபதி அவர்களும் கவர்னர்களும் அவருடைய அதிகாரிகளையும் நியமிக்கிறார்கள். அப்பா, மத்திய புலனாய்வு துறையில் சமீப காலங்களில் நடைபெற்ற சம்பவங்கள் அரசு துறையின் நம்பிக்கை கேள்விக்குறியாக உள்ளதப்பா. கர்த்தர் கிருபையாக இறங்கி அற்புதம் செய்யும். அரசின் நிர்வாகத்துறையில் காணப்படும் ஒழுக்கக்கேடுகள், அரசியல் குறுக்கீடுகள் அரசு துறையில் மேல் மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை குறையாதபடி கர்த்தர் காப்பாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பொருளாதார துறையை பார்க்கும்போது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2019-2020 ஆண்டவரே முதல் காலாண்டில் 5, இரண்டாவது காலாண்டில் 4.5 ஆண்டவரே வீழ்ச்சி அடைந்துள்ளது. 7 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக பொருளாதார வளர்ச்சி விகிதம் வீழ்ச்சி அடைந்து வருகிறது. ஆண்டவரே கவலையை ஏற்படுத்துகிறது. ஆண்டவரே 5ஆம் இந்தியா தற்போது முதலிடத்தில் இருந்தது, ஆனால் இப்பொழுது 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. விவசாயத்துறை, உற்பத்தி துறை, நிலக்கரி, சுரங்கத்துறை பல துறைகளில் வளர்ச்சி விகிதம் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பண மதிப்பு இழப்பு, அவசர கதியால் நிறைவேற்றப்பட்ட ஜிஎஸ்டி வரி விதிப்பு மற்றும் தொழில் முதலீட்டுக்கு உகந்த சமூக சூழ்நிலை இல்லாதது பொருளாதார மந்த நிலைமைக்கு முக்கிய காரணங்களாக பொருளாதார நிபுணர்கள் ஆண்டவரே தெரிவிக்கிறார்கள். ஆண்டவரே இயேசுவே பஞ்சாப், மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கி ஊழல், ஆண்டவரே காஃபி டுடே, ஆண்டவரே உரிமையாளர் சித்தத்தாவின் ஆண்டவரே மற்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவர் இவைகளிலே ஒரு ஆண்டவரே நீதி நியாயங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யும். வேலை இல்லாமை ஆண்டவரே 50க்கு அதிகமான சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களை கொண்ட இந்தியாவில் வேலை வாய்ப்பு தன்மை தற்போது ஆண்டவரே 8.3 எட்டியுள்ளது. திரிபுரா, ஹரியானா, இமாச்சல பிரதேச மாநிலங்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. திரிபுராவில் வேலை வாய்ப்பு இல்லாமல் 23.3% ஆண்டவரே எட்டியுள்ளது. வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மூடப்படுவதும் மக்களிடம் வாங்கும் திறன் குறைந்து வருவதும் கவலை அளிப்பதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஆண்டவரே கர்த்தர் இடைபடுவீராக.
தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை இதில் விளங்கட்டும். ஆண்டவரே அற்புதங்களை செய்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பரவி வரும் கொடிய வியாதிகளிலே ஆண்டவரே நம்முடைய ஆண்டவர் நோய்களை குணமாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் வியாதியை உங்களிலிருந்து விளக்குவேன் என்று கூறினீரே ஆண்டவரே. ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 23:20 படி ஆண்டவரே வியாதியை உங்களிலிருந்து விளக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட வியாதிகளை சுகப்படுத்தினார். மட்டுமல்ல, சீசர்களும் சுகமாக்கும் அதிகாரத்தை கொடுத்தார். நாமும் கூட வியாதிப்படும் போது சபை மூப்பர்களை வரவழைத்து ஜெபிக்க வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவர் நமது நோய்களை சுமந்து தீர்த்தபடியார். ஏசாயா 53:4 படி ஆண்டவர் உலக அளவிலே, இந்தியாவிலே, நம்முடைய தமிழ்நாட்டிலே, அல்லேலூயா, திருச்சி மாவட்டத்திலே கர்த்தர் இந்த வியாதினாலே ஆண்டவரே கஷ்டப்பட்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யும். புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே புற்றுநோய்க்கு இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆண்டவரே புற்றுநோயிலிருந்து நல்ல சுகம் கிடைக்கிற மருந்துகள் கண்டுபிடிக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மனநோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற மக்களுக்கு தேவன் பரிபூர்ண சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மூளை வளர்ச்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு தேவன் அற்புத சுகத்தை தர வேண்டி அவருடைய வாழ்வின் சூழ்நிலையில் அவர்களுக்கு வேண்டிய அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், ஆஸ்துமா, பக்கவாதம், இருதய நோய், சிறுநீரக பிரச்சனை, தோல் வியாதி, மஞ்சக்காமலை மற்றும் மனநோய் போன்ற பலவிதமான நோய்களிலே சிக்குண்டு தவிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரத்தின் தழும்புகள் தொட்டு சுகப்படுத்தும்படியாக ரைட் நவ் ஜீசஸ் இப்பொழுது நம்முடைய சுகமளிக்கும் வல்லமை அவருடைய மேலே இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. உலகம் முழுவதும் சமீப நாட்களில் பரவி வரும் கொரோனா வைரஸ் நோய் கிருமி முற்றிலுமாய் அழிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபமிடுகிறோம். ஆண்டவரே கொரோனா வைரஸ் நோயினால் தொற்றினால் உயிரிழந்தவருடைய குடும்பங்கள் தேவன் ஆறுதலை தர ஆண்டவரே தொற்றுக்கு நல்ல தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்க சீக்கிரத்தில் பரவுவது தடுக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபம் அதிகரிக்கும் போது எழுப்புதல் ஏற்படும் போது ஜெபம் அதிகரிக்கும் என்றபடி ஆண்டவரே நன்றாக ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தமிழ்நாட்டில், ஆண்டவரே இந்திய அளவில், ஆண்டவரே ஸ்தோத்திரம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஆண்டவரே மேற்கு வங்கம், டெல்லி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், குஜராத், ஆண்டவரே இந்த பகுதியில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதிகமாக பரவி இருக்கிறது. கர்நாடகா, ஆந்திரா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஆண்டவரே திருவள்ளூர், சென்னை, ஆண்டவரே மதுரை, ஆண்டவரே திருச்சி, கோயம்புத்தூர், ஆண்டவரே தஞ்சாவூர், ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த பகுதியில் அதிகமாக பரவி இருக்கிறது. கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாசிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா சபை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஊழியத்தோட குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வடநாட்டில் மிஷினரியாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே மிஷினரி ஸ்தாபனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. மிஷினரிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே தேவன் இறங்கி கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே எனக்கு பிறந்த நாள், ஆண்டவரே எனக்கு திருமண நாள், ரட்சிக்கப்பட்ட நாள் என்று சொல்லுகிற எங்களுடைய பிள்ளைகள், சபை மக்கள் எல்லாருக்காகவும் நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று முதல் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே எங்களுடைய சபை மக்கள் முழுவதையும் ஆசீர்வதியும். திரும்பவும் ஊரடங்கு போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இதில் ஜாக்கிரதையாக இருக்க, தனித்திருக்க, விலகி இருக்க, ஆண்டவரே வீட்டில் இருக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாஸ்கை ஆண்டவரே அவர்கள் அணிந்து கொள்ள, ஆண்டவரே சுத்தமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேவையில்லாமல் வெளியில் செல்லாதபடி ஜாக்கிரதையாக இருக்க, அவருடைய வாழ்வாதாரம் கர்த்தர் சந்திக்கும்படியாக நல்ல சுகம், நல்ல பாதுகாப்பு, நல்ல ஆண்டவரே பலன் அவர்களுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே உலக அளவில் எல்லா சபைகளும் திறக்கப்பட, இந்திய அளவில் சபைகள் திறக்கப்பட, திருச்சி அளவில் எல்லா நகரங்களிலும் மாநகராட்சிகளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சபைகள் திறக்கப்பட கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறதுக்காக நன்றி. தாழ்த்துடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும், கர்த்தர் ஒரு மாற்றத்தை செய்யணும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு என்று மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய
காரியங்களை செய்வார் சொல்லப்படி கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. வேத புஸ்தகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். கர்த்தர் அந்த வேத புஸ்தகத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் தேதி நாம் தியானித்ததான தியானத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 28ஆம் அதிகாரத்தில் வாசித்தீர்கள் என்றால் 10ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யாக்கோபு பெயர்சோபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கு ஒரு ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களை ஒன்றை எடுத்து அவன் தன் தலையின் கீழ் வைத்து அங்கு நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதில் தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு சந்ததிக்கு தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் மேற்கையும் பரம்புவாய். உனக்குள்ள சந்ததிகள் பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்றான். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று இதை நான் அறிந்திருந்தேன் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த வேத பகுதியை கர்த்தர் ஆசீர்வதியும். இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உன்னோடு இருந்து போகிற இடமெல்லாம் உன்னை காத்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நீங்க வாசித்தீர்கள் என்றால் யாக்கோபு என்றால் அவனுடைய அர்த்தம் என்றால் என்னவென்றால் தட்டி விழுந்தவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் யாக்கோபை குறித்து இந்த புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் யாக்கோபுக்கு இந்த இடத்துல 3 வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்றால், நீங்கள் வேத புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். முதலாவது ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு தருகிறார். இரண்டாவது ஆண்டவர் தரும்போது இரண்டாவதாக சொல்லும் போது உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இரண்டாவதாக சொல்லுகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் என்றும் உனக்குள்ளும் உன் வம்சத்துக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அவருடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவில்லையே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்ப்பு கூட இருந்திருக்கலாம். ஒரு எதிர்பார்ப்பு கூட இந்த காலவேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யாக்கோபு யார் என்று சொன்னார், ஈசாக் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி 25 வருடம் காத்திருந்து அவன் ஈசாக்கை பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஈசாக்கு ரெபேக்காளை திருமணம் பண்ணி அவன் 40 வயதுல திருமணம் பண்ணினான். அவனுக்கு இந்த 2 குழந்தைக்காக அவன் ஜெபித்தான். அவன் 20 வருடங்கள் ஜெபித்த போது 60வது வயதுல ஆண்டவர் இந்த 2 பிள்ளைகளையும் கர்த்தர் யாக்கோபு ஏசாவை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஈசாக்கை குறித்து சொல்லும் போது அவன் பயபக்திக்குரிய தேவன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் பயபக்தி
விசுவாசியாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபை குறித்து பார்க்கும்போது அவன் விடாமுயற்சியாய் தொடர்ந்து போராடி தன்னுடைய உண்மையான ஆசீர்வாதத்தை போராடி மேற்கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 25:26 பாத்தீங்கன்னா யாக்கோபு கூடார வாசியாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டான். நீங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் 26. ஆனா ஏசா வேட்டையாடுகிறவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுகிறான் என்றால் முதல் தடவை ஆதியாகமம் 25:29 வாசிக்கும் போது அவன் என்ன பண்ணுகிறான் என்றால் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக 29 அந்த வசனத்தை வாசியுங்கள். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஆமென். கர்த்தர் நல்லவர். 34 வசனத்தை வாசியுங்கள். 34. ஏசா 40 வயதான போது ஏத்தியனாகிய பெரியனுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனாகிய ஏலோனியான குமாரத்தியாகிய பஸ்மாத்தியும் விவாகம் பண்ணினான். போதும். 29:32 வாசிங்க. 27:32. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு நீ யார் என்றான். அதற்கு அவன் நான் போதும். முதலாவது அவன் என்ன பண்ணுகிறான் என்றால் ஆதியாகமம் 25:29 வாசிங்க. ஒரு நாள் ஏசா வெளியே பாருங்க. முதலாவது அவன் என்ன பண்ணுகிறான்னா தாயின் கற்பத்திலிருந்து வெளியே வரும்போது ஏசாவை முண்டியடித்து கொண்டு அவன் வெளியே வர அவன் பிரயாசப்பட்டான் என்று சொல்லி முதலாவது பார்க்கிறோம். இரண்டாவது நாம் பார்க்கும்போது இந்த 29ஆம் வசனத்துல பார்க்கும்போது யாக்கோபு தாய்க்கு ரொம்ப சிநேகமாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஈசாக்குக்கு யாக்கோபு மேல பிரியமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது இவன் வேட்டையாடி விட்டு அவன் வீட்டுக்கு வரும்போது அவன் அந்த கூளை அவன் சமைத்துக் கொண்டு இருக்கும் போது பசியில அவன் கேட்கும் போது கூளை தா என்று கேட்கும் போது அவன் சொல்லுகிறான். யாக்கோபு முதலாவது தன்னுடைய அண்ணனை அவன் ஏமாற்றுகிறான். என்ன செய்கிறான் என்றால் உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தா என்று சொல்லி கேட்கும் போது அவன் கொடுத்து அந்த கூளை அவன் குடிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் 27:32 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு பாருங்கள். ஆண்டவர் ஈசாக்குக்கு மகனே நான் உன்னை ஈசாக்குக்கு யாக்கோபு மேல அதிகமான பிரியமா இருந்ததுனால அவன் மனசஞ்சாரி அவன் வேட்டையாடுகிறவனாக இருந்ததுனால நீ போய் எனக்கு பிடித்ததான வேட்டையாடி எனக்கு சமைத்து என்னிடத்துல கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அவன்கிட்ட சொல்லும் போது இதை ரெபெக்காள் கேட்டு அதை என்ன சொல்லுகிறாள்? ரெபெக்காள் கேட்டு தன்னுடைய மகனை அழைத்து உன்னுடைய தகப்பனுக்கு என்ன பிடிக்கும் என்று எனக்கு தெரியும், நான் சமைத்து தருகிறேன், நீ போய் அப்பாவிடம் கொடுத்து நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுகிறாள்? அவளை சமைத்து அவனுடைய உடலை எல்லாம் ஏசாவின் அவனுடைய உடலை போல ரோமங்கள் எல்லாம் நிரப்பி அவளை என்ன பண்ணுகிறான்? இந்த 27:32 வாசித்துகிறார். 36ஆம் வசனம் அனுப்புகிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது அப்பொழுது தகப்பனாகிய ஈசாக்கு நீ யார் என்றான். அதற்கு அவன் நான் மூத்த மகனாக ஏசா என்றான். பாருங்க அடுத்த வசனம் 33. அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேன். பாருங்க இந்த இடத்துல நீ வாசிக்கும் போது ஏசா வர்றதுக்கு முன்பாக இந்த யாக்கோபு போய் அவன் எல்லா ஆசீர்வாதங்களிலும் ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டு வந்த பிறகு இந்த ஏசா சமைத்து கொண்டு போய் தகப்பனிடத்துல போகும்போது மிகவும் ஆசீர்வதித்து விட்டான். எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் என்ன பண்ணி விட்டான்? ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து விட்டான். இப்பொழுது ஏசா ஈசாக்கின் இடத்துல வந்து அவன் சமைத்ததை கொடுத்து என்னை சாப்பிட்டு விட்டு என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லும் போது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி வேட்டையாடி எனக்கு வாசிங்க எனக்கு கொண்டு வந்தது வாசிங்க கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லா
அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசியுங்க. ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தகப்பனை நோக்கி தகப்பனே என்னை ஆசீர்வதியும் என்றார். பாருங்க, அந்த இரண்டாவது முறை முதலாவது அவன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது முண்டியடித்து வந்தான். இரண்டாவது அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். மூன்றாவது ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் முழு ஆசீர்வாதத்தையும் ஏமாற்றி அவன் என்ன பண்ணுகிறான் என்றால் ஆண்டவர் அந்த தகப்பனிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டான். இப்பொழுது ஏசா என்ன சொல்லுகிறார் என்றால் தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னை ஆசீர்வதியும், எதையாவது சொல்லி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவன் கதறி அழுகிறான். ஒரு சூழ்நிலையில உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பாதத்துல, ஆண்டவரே தேவனே என்னை ஆசீர்வதியும், அல்லது ஆண்டவரே ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையில சொன்ன வாக்குத்தத்தங்களை நினைத்து என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல என்னை நினைவு கூர்ந்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை எப்படியாவது ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவன் ஒரு எத்தன். யாக்கோபு யார் என்றால் எத்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஏமாற்றுக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மனுஷன். அப்பொழுது தாய் சொல்கிறார், இப்ப ஏசாவுக்கு கோபம் வந்தது. தன்னுடைய சகோதரனை அவன் கொலை செய்யும்படியாக முற்படும் முன்பாக அவன் என்ன பண்ணுகிறான், தாய் அவனை என்ன பண்ணுகிறார், தன்னுடைய இனத்தார் வீட்டுக்கு போய் நீ கொஞ்ச நாள் இரு, அவன் கோபம் தணிந்த பிறகு நீ திரும்பவும் வா என்று சொல்லி அனுப்பினவரை யாக்கோபு அதுக்கு அப்புறமேல ரெபெக்காளை பார்க்கவே இல்லை. பாருங்க, ஒரு தவறு செய்யும் போது தண்டனையை பாருங்க. தன்னுடைய அன்பாய் நேசிக்கிற அந்த யாக்கோபை இவ்வளவு காரியங்கள் செய்து ஆசீர்வாதத்தை கொடுத்து அவள் அழுப்பினாலே அதற்கு அப்புறமேல யாக்கோபு ரெபெக்காளை அவன் பார்க்கவே இல்லை, அவன் காணவே இல்லை. தன்னுடைய சொந்த தாயை அதற்கப்புறம் அவன் பார்க்கவே இல்லை என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் அவன் என்ன பண்ணுகிறான், இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏசாவை விட்டு அவன் என்ன பண்ணுகிறான், ஏசாவை அவன் பயந்து நடுங்கி அவன் வீட்டிலேயே இருந்தவன், தாயின் மடியிலே படுத்துக் கொண்டிருந்தவன், வீட்டுக்குள்ளேயே இருந்தவன், வெளியில் அவனுக்கு பழக்கம் இல்லாதவன், தன்னுடைய சகோதரனுக்காக பயந்து கொண்டு அவன் என்ன பண்ணுகிறான் என்றால் ஓடி வரான். உயிர் பிழைச்சா போகும் என்று சொல்லி அவன் ஓடி வருகிறான். ஓடி வந்து கலைப்புள்ள அந்தகாரம், இருள், ஒரு பெரிய காரிருள், வெளிச்சம் இல்லாத ஒரு இடத்துல ஒரு என்ன சொல்றது, அவன் என்ன பண்ணுகிறான் என்றால் ஒரு கல்லை வைத்து படுத்திருக்கிறான். இப்ப ஆண்டவர் இவனை பார்க்கிறார். இப்படி செய்ததான இவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் படுத்திருக்கிறான். அப்ப இந்த காரியத்தை நீங்க வாசிக்கும் போது நீ படுத்திருக்கிற இந்த பூமி, அவன் ஜெபம் பண்ணதுனால அங்க வரல, அவன் திட்டம் பண்ணி இங்க வந்து இருக்கணும்னு சொல்லி அவன் வரல. ஆனா யாக்கோபு யார் என்று சொன்னா கூடாரவாசி, குணசாலியா இருந்தான். இவன் யார் என்றால் அம்மா பிடிய பிடித்து கொண்டு இருந்த மனிதன். இவர் யார் என்றால் வீட்டை விட்டு வெளியே போனதே இல்லை. ஈசாக்கினுடைய மூத்த மகன் ஏசாவாகிலும் அவன் காட்டுவாசி, அவன் வேட்டையாடுகிறதிலே வல்லவனாய் இருந்தான். பாருங்க, இந்த யாக்கோபு காட்டையே பார்த்ததில்லை, போனதே இல்லை. இவன் வீட்டுல இருந்தவன். யாக்கோபு ஒரு பயத்துல இப்ப என்ன செய்கிறதுன்னு தெரியாம தன் வாழ்க்கையில் தன் ஜீவனை தப்புவிப்பதற்காக தன் கூடாரத்தை விட்டு முதலாக அவன் வெளியிலே வருகிறான். இந்த காலத்தில் அந்த காலத்தில் வெளியில ஓடுகிறதற்கு போக்குவரத்திற்கு குதிரை கழுதைகள் அந்த நாளிலே அவனுக்கு இல்லை. பிரியமானவர்களே, அவன் கால்நடையாய் வந்து பசியோடு பட்டினியோடு அவன் வந்து வேதம் சொல்லுகிறது அவன் எப்படி வந்தான் என்றால் வெறும் கோலோடு தான் கடந்து வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவன் படுத்திருக்கிறதற்கு வழி இல்லாமல் ஒரு ராக்காலத்தில் ஒரு இடத்திலே பொறுமையாய் ஆண்டவர் அங்கு பயந்து போய் அந்த இடத்துல படுத்திருக்கிறான். அப்ப அந்த இடத்துல படுத்திருக்கும் போது ஆண்டவர் தானே வந்து, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் உன்னுடைய தேவன், நான் உனக்கு என்ன செய்வேன் என்றால்
நீ ஆகவே நீ இந்த இடத்துக்கு எப்படி வந்தாய் என்றால், இங்கு வந்து படுக்கிறதுக்கு நீ ஜெபம் பண்ணல, நீ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீ ஒண்ணும் செய்யல, ஆனாலும் நீ இங்க வந்து படுத்திருக்கிறது தற்செயலாய் வந்தாய். உன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள தற்செயலாய் வந்தாய். அதனால நீ ஒன்றை மறந்து விடாத, உன் வாழ்க்கையில தற்செயலாய் நடந்த காரியங்கள் கூட அதை நான் திட்டம் பண்ணினதுதான். நான் தான் உன் வாழ்க்கையில இதை திட்டம் பண்ணினேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தற்செயலாய் நடக்கிற காரியங்களை விட கர்த்தர் திட்டம் பண்ணின காரியமா இருக்கும், கர்த்தர் அதை உருவாக்கின காரியமா இருக்கும். பயப்படாதீர்கள், அதை வைத்து கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். அநேக வேளையில நம்முடைய வாழ்க்கையில நீங்க வாசித்தின வேத சம்பவங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10:21 பார்த்தீங்கன்னா, அங்கே தாவீதின் வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவன் நீங்க 16ஆம் அதிகாரத்தில் தாவீதை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அப்ப அந்த அடுத்த அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால், அங்கே அங்க அப்பா கூப்பிட்டு இந்த பால் கட்டிகள் இந்த சாப்பாடு கொண்டு போய் உன் அண்ணமாரை ராணுவத்தில் இருக்கிறார்கள், நீ கொண்டு போய் கொடுத்து விட்டு நீ நலம் விசாரித்து விட்டு அவரிடத்துல கொடுத்து விட்டு நீ வா அப்படின்னு சொல்லி அப்பா அனுப்பினார். தாவீது ராணுவத்துக்குள்ளே ஏன் வந்தான் என்றால், தன் ஆடுகளை வேலைக்காரன் கையில் கொடுத்து விட்டு இந்த காலத்திற்கு யுத்த களத்திற்கு ஏன் வந்தான் என்று கேட்டார். இங்கே சண்டை போட வரவில்லை, கோலியாத்தை எதிர்ப்போம் என்று கூட அவன் வரல. எனக்கு அங்கே ஒரு உயர்வு இருக்கு என்று எதிர்பார்த்து வரல. அவன் எதற்காக வந்தான் என்றால், தாவீது அந்த ராணுவ களத்திற்கு தற்செயலாய் அங்கு வந்தான். அங்கு வந்தது அண்ணனுக்கு ஆதாரம் கொடுக்க வந்த ஆகாரத்தையும் பால் கட்டிகளையும் கொடுக்க வந்தான். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் ஆண்டவருடைய அப்பாயின்மெண்ட் அந்த இடத்துல தான் கர்த்தர் உருவாகிறது. பிரியமானவர்களே, தற்செயலாய் நீங்கள் எங்கே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறதோ அந்த இடத்துல ஒரு அப்பாயின்மெண்டை கர்த்தர் கொடுப்பார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். எதேச்சையாய் நடக்கிற காரியங்கள், தற்செயலாய் நடக்கிற காரியங்கள், அவைகள் எல்லாம் தேவன் உங்கள் வாழ்க்கையில திட்டமிட்டவைகள். அது அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கும். விசுவாசியுங்கள், பயப்படாதீர்கள், விசுவாசியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் தள்ளப்பட்ட போது தற்செயலாய் நீங்க செய்கிற காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை வைத்து உயர்த்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில தற்செயலாய் நடக்கின்ற காரியங்கள் கூட ஆண்டவர் திட்டம் பண்ணி தான் செய்கிறார் என்பதை நீங்க மறந்து விடாதீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் வழிகளை என்னிடத்தில் கொடுத்துருங்கப்பா, நான் சரியான பாதையில நேர் வழியில உங்களை நீங்க தற்செயலாக நீங்க வந்திருக்கலாம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் நிறைய காரியங்களை நம்ம வாசிக்கலாம். அவங்க தற்செயமாக எதிர்பார்த்து வராம, ஆனா அதெல்லாம் தற்செயலாய் அவர்கள் எதிர்பாராம வந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனின் திட்டத்தின்படி வந்தது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரூத்தின் புஸ்தகத்தை வாசித்தீர்கள் என்றால், ரூத்தின் புஸ்தகம், ரூத்தை பற்றி வேதம் சொல்கிறது. ரூத்தின் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசித்தீர்கள் என்றால், தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த வயல்வெளி தற்செயலாய் போவாஸ் உடையது. அவள் வயல்வெளியிலே அவர் தற்செயலாய் போனார். அந்த வயல்வெளி போவாஸ் உடையது என்று ரூத்துக்கு தெரியாது. போவாஸ் யார் என்றும் அவளுக்கு தெரியாது. உறவுக்காரன் என்றும் எதுவும் அவளுக்கு தெரியாது. ஆனால் வந்தது எதற்கு என்றால், கதிர் பொறுக்கிறதுக்காக வந்தார். அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் தம்முடைய தேவனுடைய திட்டம் அங்கே கர்த்தர் வைத்திருந்தார். ஆண்டவர் ரூத்தை போவாஸ் வயல்வெளிக்கு அனுப்பினார் என்றால், ஏன் பொறுக்க அனுப்பினார் என்றால், அந்த திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் காரியங்களை கிருபையாக நிறைவேற்றினார் என்பதை நாம் தாழ்மையாக விசுவாசிப்போம். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் அங்க வாக்குத்தத்தம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை ஆண்டவர் எப்படி கொடுத்தார் என்றால், பாருங்க, முதலாவது ஆசீர்வாதம் அவன் படுத்திருந்த பூமி. நல்ல கவனமா கேளுங்க. அவன் படுத்திருந்த பூமியை எப்படி கொடுத்தார் என்றால், படுத்திருந்த பூமி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு இருக்கும்? 6 அடி அல்லது 3 அடி. 6 அடி நீளம், 3 அடி அகலம் இருக்கும். ஆனா அவ்வளவுதான் அவன் படுக்க முடியும். நம்மளால ஒரு இடத்துல படுக்க முடியும்னா அவ்வளவுதான் படுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் கொடுத்தது யாக்கோபு
நீ யோசித்து பாரு எவ்வளவு நல்லவர். நீங்க யோசித்து பாருங்க, ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்போது கொஞ்சமா கொடுக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுக்கும் போது நீ படுத்திருக்கிற இந்த பூமியை தருவேன் என்று சொன்னார். நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே. கர்த்தர் சொல்லும் போது அவர் ஒரு சிறிய காரியமாய் சொல்லுகிறது போல இருக்கும். ஆனா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில வேளைகளிலே ஆண்டவர் உனக்கு தருகிறார் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்யும் போது தாமதிக்கிறார் என்று நினைக்கிறோம். ஆனா கொடுத்த போது எப்படி யாக்கோபுக்கு கொடுத்தார் என்றால், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசித்தீர்கள் என்றால் வாசிங்கள் வேகமாக. தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டத்தையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் போதும். அவர் எப்படி கொடுப்பார் என்றால், வாக்குத்தத்தம் பண்ணினது என்னவென்றால், ஆண்டவர் காட்டும் போது எதை காட்டினார் என்றால், நீ படுத்திருக்கிற பூமி கொடுக்கும் போது நீ கட்டவே இல்லை, நீ போய் கட்டுகிறது இல்லை, நீ கட்டாத வசதியான பட்டணம் மாத்திரம் அல்லப்பா, வாக்குத்தத்தம் பண்ணிட்டார் என்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பண்றோம் நம்முடைய வாழ்க்கையில பண்ணிவிட்டார் என்றால், ஆண்டவர் வாக்குத்தத்தமான பூமியை கொடுப்பேன் என்றால் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த அடுத்த வேலையே அவர் ஒர்க் பண்ண ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணிட நமக்காக ஒரு காரியத்தை வேலை செய்கிறதற்கு அவர் ஆரம்பித்து விடுகிறார். என்ன ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுகிறார் என்றால், வெறும் பூமி அல்ல, புறம்போக்கா இருக்கிற இடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது இல்ல, நீ கட்டாத வசதியான பட்டணம். அல்லேலூயா. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க திரும்ப வாசித்து பாருங்கள். 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி உன்னை நான் ஆசீர்வதிக்கும் போது, நீ திருப்தியாக இருக்கும் போது, என்ன பண்றது, திருப்தியாக இருக்கும் போது ஒன்ன மறந்து விடாதே. ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்த போது சின்ன இடத்தை வாக்கு பண்ணினார். நீ படுத்திருக்கிற அந்த பூமியை கொடுப்பேன் என்றார். எதை தருகிறார் என்றார், அங்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் இந்த இந்த 12 சீசர்களை ஆண்டவர் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அப்போஸ்தலர்களாக அவர்களை நியமித்து அவர் ஊழியத்துக்கு அனுப்பும்போது அவர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் என்றால், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்பா, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்றால், நீங்க நினைக்கிறீங்க ஏன் இயேசு இன்னும் வரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க பொறுங்க, இயேசு வரும்போது எப்படி வருவார் என்று கேட்டீங்கன்னா, நீ கட்டாத நல்ல பட்டணம், நீ கட்டிடாத நல்ல பினிஷ் ஆகி நல்ல மகிமையான ஒரு வீட்டை, இந்த வேலையெல்லாம் இப்ப அவர் தாமதிக்கிறதுனால உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்துக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணிவிட்டு இருக்கார். வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங் டைம் என்று சொல்வார்கள். காத்திருப்பது ஒரு நாள் வீணாய் போகாது. நீ காத்திருக்க அதனுடைய பலன் நிறைவாய் கர்த்தர் உனக்கு தருவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சில வேளைகளில் நாம் நினைக்கிறோம், ஆண்டவர் வாக்கு ஏன் தாமதிக்கிறது, ஏன் உடனே நிறைவேற மாட்டேங்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சில வேளைகளை சொல்லுகிறது என்னவென்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நீதிமான் இக்கட்டில் இருந்து விடுவிக்கப்படுவான். ஆண்டவர் ஏன் இக்கட்டில் இருக்கிறான் என்று கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு டிரான்ஸ்ஃபரை உண்டாக்கி ஒரு அப்பாயின்மெண்ட்டை பண்ணி அவனை அங்க வச்சுட்டு, ஆண்டவர் நீங்க ஏன் இந்த இக்கட்டுல இருக்கிறீங்க என்றால், அந்த இடத்திற்கு ஒரு சூட்டபிளான பிரசனை வச்சுட்டு உன்னை உயர்த்த ஆயத்தமாக இருக்கிறார். ஏனென்றால் அந்த இடம் காலியா இருக்கக்கூடாது. அவனை விடுதலையாக்கி அந்த இடத்துல ஒருத்தனை வைத்து கரெக்டா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அதே விதமாக தான் நீ வாசிங்க அந்த வசனத்தை. நீதிமொழிகள் 11:8. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். நீதிமான் எந்த இடத்துல இருக்கிறானோ அவன் படுகிற வேதனை, கஷ்டம், அவனுடைய துன்பங்கள், அந்த இடத்துக்கு துன்மார்க்கனை
அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு அவன் செழிப்பா இருக்கிற இடத்துக்கு நீதிமான கர்த்தர் ஒரு ப்ரமோஷன் கொடுத்து அந்த இடத்துல கர்த்தர் வைப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே விதமாக நீங்கள் நினைக்கிறீங்க வந்து வெறும் நிலத்தை தருவார் என்று, வெறும் படுத்திருக்கிற பூமியை தருவேன் என்று. ஆனால் கொடுக்கும் போது பூமி அல்ல, அதை நிரப்பி கொடுக்கிறார், அதை ஃபில் பண்ணி ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு நாளும் நினைக்காதீங்க காலதாமதம் ஆகிறது என்று. கர்த்தருடைய வார்த்தை காலதாமதமே செய்ய மாட்டார், செய்யவே செய்ய மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தை தாமதமே ஆகாது, எல்லாவற்றையும் செய்வேன் என்றார். ரைட் டைம், கரெக்ட் டைம், சரியான சமயத்தில் நான் கொடுக்கும் போது நான் எப்படி கொடுப்பேன் என்றார். வெறுமையாக தரமாட்டேன், எல்லாவற்றையும் நிரப்பி கொடுப்பேன். எல்லாவற்றையும் உங்கள் கையில் கொடுக்கும் போது உள்ள போய் சுதந்திரிக்க வேண்டியதுதான். நீ உள்ள போய் நீ எடுக்க வேண்டியதுதான். உள்ள போய் நீ சரிபார்க்க வேண்டியதே இல்லை, எல்லாம் சரியா இருக்கும். ஆண்டவர் ஒரு காரியம் தாமதிக்கிறது என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அவசரப்படக்கூடாது. ஆண்டவர் ஒரு அப்பாயின்மெண்ட் நேரத்துல சரியான வேலை இல்லை, ஆண்டவருக்கு இருக்கு. அந்த ஆண்டவருடைய நேரத்துல சமயத்துல ஆண்டவர் காரியங்களை நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அதினதின் காலத்துல தேவன் நேர்த்தியாய் ஆண்டவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில காரியங்களுக்கு 5 வருடங்கள், 10 வருடங்கள், 20 வருடங்கள் கூட தாமதமாகும். ஆனால் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கும் போது வெறுமையாய் கொடுக்க மாட்டார். நிறைவேற்றி கொடுக்கும் போது செட் பண்ணி பிளான் பண்ணி நிரப்பி கொடுத்தார். நீ காத்திரு. அதனாலதான் நான் சொல்லுவேன், பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை தாமதிக்கிறது என்று சொல்லுகிறபடி அவர் தாமதம் பண்ண மாட்டார். அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த போவாஸ் நாகோமி சொன்னவங்க பாருங்க, அவன் சொன்னா, போவாஸ் சொன்னா, அவன் சொன்னதை அவன் செய்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டான் என்றால், அவன் செய்து முடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டான். நீ போய் தூங்கு. ரூத்தை பார்த்து நகோமி சொன்னான், நீ போய் தூங்கு. அவன் சொல்லிட்டான் இல்ல, அவன் சொன்னதை செய்யற வரைக்கும், அவன் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டான். அப்ப அவன் போவாஸ் சொன்னதை நிறைவேற்றுவான் என்று அந்த பொண்ணிற்கு விசுவாசம் இருக்கு. அதே வேளையில நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய ஆண்டவர் போவாசை விட கீழ்த்தரமாகவா நாம் ஆண்டவர் போய்விட்டார். நாவிலே சுவாசம் உள்ள மனுஷனை அந்த நகோமி போவாசை நம்பினாலே, ஏன் தேவனை நீங்க நம்பக்கூடாது? ஏன் தேவனை விசுவாசிக்க கூடாது? ஏன் தேவனை முழுமையாய் நீங்கள் நம்பி அவரை அடைக்கலமாய் தங்கி ஆண்டவரை நீங்க முழு வெள்ளத்தோடு அவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய வாசையிலே அற்புதம் செய்வார். போவாஸ் என்ன பண்ணினான் என்றால், அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ இடர்பாடுகள் இருந்தது. எல்லாவற்றையும் இடர்பாடுகளையும் அவன் அகற்றிவிட்டு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார். ஆனால் தடைகள் எல்லாம் விலக்கி அவன் கையில கொடுக்கும் போது என்னமாய் கொடுத்தார் என்றார், என்னமாய் கொடுப்பார் என்றார். நீங்க நினைக்காத வெறும் பூமியை கொடுக்க மாட்டார். எல்லாம் கட்டி, எல்லாம் நிரப்பி, எல்லாம் வெட்டி, எல்லாம் நட்டு, எல்லாம் கரெக்ட் பண்ணி. அங்கேதான் ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியை தருவேன் என்று சொன்னவர் சொன்னதை செய்யும் அளவும் நான் யாக்கோபை கைவிட மாட்டேன், நான் நிரப்பி கொடுப்பேன்பா, நான் எது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் என்றார். வாக்கு நிறைவேற வரைக்கும் அல்ல, நீ நிரப்புகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். என் கையில எப்படி கொடுப்பார் என்றார், கையில் நிரப்பி கொடுப்பீர் ஆண்டவரே, நிரப்பி முழுமையாய் நிரப்பி என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி 14. இரண்டாவதாக ஆண்டவர் கொடுக்கும் போது 28:14, சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், சந்ததி தூளை போல இருக்கும். மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் முதலாவதுக்கு வாக்குத்தத்தம் என்ன என்று கேட்டால், நீ காண்கிற இந்த படுத்திருக்கிற இந்த பூமியை, இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த பூமியை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் அவனுக்கு நிறைவாய் ஆசீர்வதித்து ஆண்டவர் தந்தார். இந்த வாக்குத்தத்தை பெற்றவனை பாருங்க யாக்கோபு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார், ஒரு சந்ததி. ஆனா இந்த இடத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அவன் படுத்திருக்கும் போது அவனுக்கு கல்யாணமே ஆகாத ஒரு ஆளு.
கல்யாணம் ஆகாம இருக்கிற ஒரு ஆளை பார்த்து தான் இந்த வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றார். கல்யாணம் ஆகாத ஒரு ஆளுக்கு தான் யாக்கோபுக்கு என்ன வாக்கு பண்ணினார் என்றால், உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். இந்த சூழ்நிலையில் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் பாருங்க. ஒரு கல்யாணம் ஆன ஆளை பார்த்து ஆண்டவர் சொன்னா கூட பரவாயில்ல, அப்பதான் நாம கேட்போம், கல்யாணம் ஆகிவிட்டுச்சே, வருஷம் ஒரு முன்னாச்சே, பூச்சியை காணோம் புழுவை காணாமே நம்ம அடிக்கடி அவனை தொந்தரவு பண்ணுவோம். ஆனா அவனுக்கு கல்யாணமே ஆகல பிரியமானவர்களே. அந்த மாதிரி திருமணம் ஆனவனை பார்த்து சொல்லவில்லை, திருமணம் செய்யாத யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார். யாக்கோபை குறித்து என்ன சொன்னார் என்று கேட்டால், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். அப்ப நான் சொல்லுவேன், முதலாவது படுத்திருக்கிற பூமியை இடத்தை காட்டினார், இது நடக்கவே நடக்காது. முதலாவது வாக்குத்தத்தமே நடக்கவே நடக்காத ஒரு சூழ்நிலையில இது நடந்து 14 வருடம் கழித்து தான் யாக்கோபுக்கு திருமணம் நடந்தது. இந்த யாக்கோபினுடைய மாமனார் வீட்டுக்கு போய் இவன் வேலை செய்த பின்புதான் கல்யாணம் நடந்தது. ஆனால் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே கர்த்தர் எதை அறிந்திருந்தார் என்றால், யாக்கோபுடைய சந்ததியை கர்த்தர் அறிந்திருந்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னை அறிவதற்கு முன்பாக, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக உன் சந்ததியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் சந்ததியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, அது மட்டும் அல்ல பிரியமானவர்களே, உன் மூலம் வரும் சந்ததியும் நான் என்ன செய்வேன் என்று கேட்டால், பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமை பாருங்க, இதே போலதான் வாக்குத்தத்தம் பண்ண. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின போது, அப்ப நம்முடைய சந்ததியை குறித்து திட்டம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 13:16 சீக்கிரம் வாசிங்க. சந்ததியை பூமியின் தூளை போல் பெருக. இதே வார்த்தையை தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால், ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்ன கூடும் என்று நம்முடைய சந்ததிகளை குறித்து கர்த்தர் திட்டம் பண்ணுகிறார். நான் சொல்லுவேன் பிரியமானவர்களே, நிறைய பேர் என்ன கேட்கிறாங்கன்னா, நிறைய கவலை இல்லாவிட்டாலும் என்ன இல்லாவிட்டாலும் பெரிய கவலை அப்படின்னா யாரை பற்றி கவலைப்படுகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்து நிறைய பேர் சோர்ந்து போய்விட்டாங்க. ஆவிக்குரியவர்கள் கூட என்ன பண்றாங்கன்னா, கவலைப்பட்டு நொந்து போய் போகிறாங்க பாருங்க. அப்ப தங்களுடைய சந்ததியை குறித்து பெரிய கவலைக்குள்ள இருக்கிறீங்களா? உன் மகனை குறித்து, உன் மகளை குறித்து, உன் பேர பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்படுகிறையா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க ஒன்றை மறந்து விடாதீங்க. நீங்க அடிக்கடி நம்ம யோசிக்கிறது போல பிரியமானவர்களே, நீங்க என்னத்தான் பெற்றாலும், நீ என்னத்தான் பாலை ஊட்டினாலும், நீ என்னத்தான் படிக்க வச்சாலும், நீ என்னத்தான் நன்மை செய்தாலும் ஒன்றை மறந்து போகாத, you are only servant. அல்லேலூயா. நீங்க யார் என்றால், யார் தான் அந்த பிள்ளைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த பிள்ளைக்கு வேலைக்காரங்க தான். அந்த பிள்ளையை உருவாக்குறது கர்த்தர், அந்த பிள்ளையை கொடுக்கிறது கர்த்தர், அந்த பிள்ளையை வளர்க்கிறவர் கர்த்தர், அந்த பிள்ளையை போஷிப்பவர் கர்த்தர், அந்த பிள்ளையை உயர்த்துகிறவர் கர்த்தர், அந்த பிள்ளையை வாழ வைப்பவர் கர்த்தர். நீ எனக்கு பெற்ற ஆண்டவர் ஒரு இடத்துல வாசிக்கும் போது, நீ எனக்காக பெற்ற என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிள்ளைகளுக்கு உண்மையான தகப்பன் யார் என்று கேட்டீங்கன்னா, தாய் யார் என்று கேட்டீங்கன்னா, தேவன் தான். தேவன் தான் அவர்களுக்கு தகப்பன், தேவன் தான் தாய். உன்னுடைய பிள்ளைக்கு, உன்னுடைய ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும், உன் பிள்ளைக்கு தகப்பன் தாய் உன்னுடைய ஆண்டவர் தான். அவர் சந்ததியை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். கவலைப்படாத. ஆனா இதுல ஒரு சத்தியம் இருக்கு. என்னன்னா, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. நாம ஒன்லி சர்வன். இந்த சர்வன்ட்டுக்கு இவ்வளவு கவலை இருக்குமானா, பெற்றவனுக்கு, ஆண்டவர் கொடுத்தவருக்கு கவலை, நம்முடைய வாழ்க்கையில தாயும் தகப்பனுக்கு இவ்வளவு கவலை இருக்கும் என்று இருந்தா பிரியமானவர்களை யோசித்து பாருங்க. கர்த்தர் மாத்திரம் திட்டம் பண்ணி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு கொடுத்த பிள்ளைகளை கர்த்தருடைய பயத்திலும் பக்தியிலும், அல்லேலூயா, தேவனுக்கு அடுத்த காரியத்துல, ஜபத்துல, வேத வாசிப்புல, வாஞ்சையில, கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். ஆண்டவருக்காக
வளர்க்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றவுடனே ஆண் பிள்ளையா இருந்தா இன்ஜினியர், டாக்டர் அவர்களை படிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். பெண் பிள்ளைன்னா ஒரு டிகிரியை முடித்துவிட்டு ஒரு திருமணத்தை பண்ணி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண் பிள்ளை பெற்றால் சந்தோஷமா இருக்கிறார்கள். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சம்பாதிச்சு என்னை காப்பாற்றுவான்னு நினைக்காத. ஆண்டவருடைய நாமம். உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னை நான் சாகுற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். உன் பிள்ளைய குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்க. நீ அவனை வளர்க்கும் போது நீ ஆண்டவருக்காக வளர்த்தினா பரலோக கவர்மெண்ட் உன் பிள்ளையின் தேவைகள் எல்லாம் கத்த சந்திப்பார். ஆண்டவர் அப்படி வளர்க்கும் போது அவர் உனக்கு உன் பிள்ளையுடைய தேவைகளை சந்திக்கும் போது ஆண்டவரோட திட்டம் வச்சிருப்பார், ஆண்டவர் நோக்கம் வச்சிருப்பார். நீ நினைத்து பார்க்காத, நீ யோசித்து பார்க்காத, நீ கனவுல கூட கண்டிராத, நீ ஒரு பெரிய மேன்மையான இடத்துக்கு உன் பிள்ளையை கர்த்தர் கொண்டு வருவார். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். நான் சொல்லுகிறதை கவனமாய் கேளுங்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணும்போது ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஈசாக்கு வந்து ஆண்டவர் அவருக்கு பிள்ளையை கொடுக்கும் போது ஆண்டவர் எத்தனை பிள்ளையை கொடுத்தார்? 2 பிள்ளைகளை கொடுத்தார். அப்படித்தானே? அப்ப அடுத்து ஈசாக்கு பிள்ளை பிறந்த போது யாக்கோபு பிறந்தான். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளை என்று பார்த்தீங்கன்னா 12 பிள்ளைகள். ஆரம்பித்தது 1, அடுத்த சந்ததி 2 ஆச்சு. அடுத்தது என்னாச்சு? பெருகிட்டே வந்துச்சு. மைனஸ் போகல, பெருகிட்டே வந்துச்சு. அதனாலதான் இந்த யாக்கோபு சொன்னார், ஒரு ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் மேல் கூறும்போது தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 15-16 வாசிப்போம். யோசேப்பை ஆசீர்வதித்து பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவுது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக பண்ணுவாராக. ஆதியாகமம் 48:15-16 ஆபிரகாம் ஒரு பிள்ளையை பெற்றான், ஈசாக்கு 2 பிள்ளையை பெற்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா யாக்கோபு 12 பிள்ளைகளை பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப 2 பிள்ளைகள் மேல் யாக்கோபு சொல்கிறான், பூமியின் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. பூமியிலே இவர்கள் மிகுதியாக பெருக கடவர்கள். இந்த பெருக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆதியாகமம் 49:26 வாசித்தீர்கள். தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருக்கிறது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர்களின் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. போதும். இந்த இடத்துல வாசித்தீங்கன்னா யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு சொல்கிறார், உன் தகப்பன் யோசேப்பை பெற்றவன் யாரு? யாக்கோபு. யாக்கோபு தான் இப்ப ஆசீர்வதிக்கிற. உன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்தது என்றால் என்னுடைய பிதாக்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மேற்பட்டதா இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா, எங்க பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு அவங்க எப்படி இருந்தாங்க என்றால், அவர் எப்படி இருந்தார் என்றால் பெரிய செல்வ சீமானாய் இருந்தார். ஆபிரகாமும் ஈசாக்கும் பெரிய செல்வ சீமானாய் இருந்தார். ஆனால் ஈசாக்கு எப்படி இருந்தார் என்றால் தேவன் 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்து வர வர பழுத்து பெரியவனாக மாறினான். அவன் பெரிய ஐஸ்வர்யனா மாறினான். அப்ப ஆபிரகாமை காட்டிலும் ஈசாக்கு பெரியவனாய் ஆகிவிட்டான். இப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், இப்ப நான் 3rd ஜெனரேஷன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நான் 3வது சந்ததி. அப்ப என்னுடைய சந்ததி வாக்குத்தத்தம் பெற்ற ஆபிரகாமுக்கு 3வது ஜெனரேஷனா இருக்கிறதுனால என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்தது என்றால், எங்கள் பிதாக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தார்களே அதை காட்டிலும் என்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா அதே போல உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார் என்றால் 49:26 வாசிங்க. சத்தமா வாசிங்க. தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன.
நித்திய பர்வதங்கள் மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும், யோசேப்பின் சிரசின் மேலும், சகோதரரின் விசேஷித்தனுடைய உச்சந்தலை, சகோதரரின் விசேஷனுடைய உச்சத்தலையின் மேலும் வருவதாக. அப்ப உண்மையில் வந்து இறங்கும் என்றால் ஆசீர்வாதம் வந்து வளர்ந்து கொண்டு வந்தது. நீங்க விசுவாசிங்க, இந்த ஜூலை மாதத்துல விசுவாசிங்க. நீங்க என்னதான் பிரயாசப்பட்டாலும், என்னதான் முயற்சி பண்ணாலும், ஓடி ஓடி அலைஞ்சு சம்பாதிச்சாலும், நீங்க சம்பாதிக்கிறத உங்க பிள்ளைகள் அனுபவிக்கிறது கொஞ்சம் தான். ஆனா ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கிறார், உங்களை விட உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் மிகவும் பரவும், அது மிகுதியா இருக்கும். ஆனா யார் ஆசீர்வதிக்கிறார் என்றால் ஆண்டவராகிய தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்குற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சந்ததிகளை பல மடங்கு பெறுகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆகவே உங்க போக்கஸ் எல்லாம் தேவன் மேல இருக்கணும். பிள்ளைகளை தேவனுக்காக வளர்க்கணும். பக்தியிலும் அவருடைய பயத்திலும் கர்த்தருடைய முதன்மையான காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில் அவர்களை கட்டி எழுப்ப வேண்டும். பிரியமானவர்களே, நீங்க இருக்கிற ஆசை நான் சொல்லுவேன், உங்க இப்ப நம்முடைய சந்ததி பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. தைரியமா சொல்லுவேன், நம்ம சந்ததி எப்படி இருக்கும் என்று கேட்டீங்கன்னா, உங்களை விட பிளஸடா அவங்க இருப்பாங்க. நீங்க இருக்கிற ஆசீர்வாதத்தை விட உங்க சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். அது பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்றார். இது எப்ப சொன்னார் என்றால், யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்த்து பக்தியோட, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக, பக்தியோட பயத்தோட ஆண்டவரை தொழுது கொண்டு ஜெபம் பண்ணி ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்த போது தேவன் அவர்களை ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கவில்லை. யாக்கோபுக்கு கல்யாணமே ஆகல. அவர் சொன்னார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். நீங்கள் வந்து சந்ததியை பற்றி கவலைப்படாதீர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஒரு காரியத்தை முக்கியமாய் சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள். நீங்கள் 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 மாத்திரம் நீதிமான்களாய் உங்கள் வாழ்க்கையை முடித்து விட்டீர்கள் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நேசிக்கிற அந்த நீதிமான்கள் என்கிற காரியத்தை செய்து முடித்து நீங்கள் உங்க வாழ்க்கையை முடிப்பீர்கள் என்றார். அதுல கவனம் செலுத்தி நீங்க ஜாக்கிரதையா இருப்பீர்கள் என்றால் உங்க பிள்ளைகள் உங்களை விட ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். உங்களை விட பெரிய காரியங்களை செய்வார்கள். உங்களை விட மேற்பட்டவர்களாக இருப்பார்கள். உங்களை விட அவர்கள் பல மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அதை தருவதற்கு யார் வல்லவர் என்று கேட்டீங்கன்னா, தேவன் வல்லவர், வல்லமை உள்ளவர், உண்மை உள்ளவர். படுத்திருக்கிற பூமியை மாத்திரம் அல்ல, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையும் துதியும் உண்டாவதாக. அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்தார். இந்த பூமியை உனக்கு தருவேன் என்று சொன்னார். உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இந்த வாரத்துல கர்த்தரிடத்தில் தியானம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்யும் அளவும், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் அளவும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களை விட்டு அவர் கடந்து செல்ல மாட்டார். கை விரிக்க மாட்டார். கை கழுவி விட மாட்டார். அல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிப்பதிலேயே அவர் சுத்தமாய் இருப்பார். ஆண்டவருடைய பார்வையில நீதிமான்களாய் வாழ்ந்து கொண்டிருங்கள். நீதிமான்களாய் வாழ்ந்து கொண்டே இருந்து உங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை செம்மையாய் முடித்தீர்கள் என்றால் கர்த்தருடைய பார்வையில அவன் என் சிநேகிதன், அவன் என்னுடைய தாசன், அவன் என்னுக்கு பிரியமாய் வாழ்ந்தவன் என்று கர்த்தர் உன்னை குறித்து சர்டிபிகேட் கொடுத்தார் என்றார். உன் சந்ததியை குறித்து இப்ப நீ கவலைப்படாத. இப்ப நீ கவலைப்படுறதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நீ நல்ல நீதிமானாய், நல்ல பரிசுத்தவனாய், கர்த்தருக்கு பிரியம் உள்ளவனாய், ஒரு சிநேகிதனாய் நீ வாழ்ந்து முடிக்கும் போது உன் சந்ததியை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நிறைவேற்றுவார். முழங்கால் படிக்கிட்டு நாம் சுபம் பண்ணுவோம். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை தருவேன்னு சொன்னார். உன்னை ஆண்டவர் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். பிரியமானவரே, என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகல, என் மகளுக்கு திருமணமாய் பிள்ளை இல்லை. அல்லையா, வாழ்க்கையை இழந்து போயிருக்கிறார். கணவன் மரித்து போய்விட்டார். குடும்பத்துல பெரிய பிரச்சனையோடு இருக்குது. பிரிந்து போயிடுவார்களோ என்ற சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவர் உன்னை குறித்து தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர், நீ பயப்படாத. உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக ஜாக்கிரதைப்படுத்து.
முன்பாக நீதிமானாயிரு, கர்த்தருக்கு முன்பாக பிரியமானவனாயிரு, கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தவனாயிரு. வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிரு, வாழ்க்கையை அப்படியே முடி. உன் வாழ்க்கையின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சீதாவுக்கு நமக்காக ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையிலும் தகப்பனே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே யாக்கோபுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவனை கைவிடாமல் இருந்த தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் சொன்னதை செய்யும் வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருக்கலாம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய அப்பா மனிதர்கள் எதிர்மாறாக இருக்கலாம், எங்களுடைய காலங்கள் எதிர்மாறாக இருக்கலாம். ஆனாலும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் வல்லவருமாய் நல்லவருமாய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த தேவன் எங்களை உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். எங்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். Glory to Jesus. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னை நீ படுத்திருக்கிற, உனக்கு இப்ப இருக்கிற இடத்தை உனக்கு ஆண்டவர் சொந்தமாக, ஆண்டவர் எல்லாவற்றையும் நிரப்பி பூர்ணமாய் மகிமையாய் ஆண்டவர் உனக்கு அவர் தருவார். அடுத்தது உன் சந்ததியை கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆனால் உன் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையாய், கர்த்தருடைய பார்வையில நீதிமானாய் வாழ்ந்து கொண்டு இருந்து நீதிமானாவே உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கும் போது கர்த்தருடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவனாய், கர்த்தருடைய பார்வையில பரிசுத்தவனாய், கர்த்தருடைய பார்வையில என்னுடைய தாசன் என்று சொல்லுகிற பிரகாரம் உன் வாழ்க்கையை நீ முடித்து விட்டாய். அவனுடைய முடித்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாய் முடிக்க நீ பிரயாசப்பட்டாய். ஆண்டவர் உன் சந்ததியை நீ கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உன் சந்ததியை குறித்து கவலைப்படுவார். உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சந்ததியை எப்படி ஆசீர்வதிப்பார் என்றார், பூமியின் தூளை போல ஆண்டவர் பரப்புவார். ஆண்டவர் பெரிய மகிமையை தருவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொன்னதை செய்ய மறந்தோம், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயம் கைவிட மாட்டார். Glory to Jesus.